இயேசு கிறிஸ்துவின் இடது கையும் வலது கையும். உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். சோதனை வேளைகளில் தேவன் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து தமது வசனங்களின் மூலமாக ஆலோசனைகள் கொடுத்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தி நடத்துவதைத்தான் கைவிடப்பட்ட விசுவாசிகள் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும் என்று சொல்லுகிறார்கள். உன்னதப்பட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி இந்த உலகில் இருக்கும்போது அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது என்று நடந்து முடிந்த காரியமாக இருக்கிறது, என்னை அணைத்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறாள். ஏனெனில் இந்த மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்கள் நேசர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்திற்கு ஏற்றபடி நடந்து ஆவிக்குரிய ஜீவிய செய்ய விரும்பி போராடினவர்கள் என்பதை கடந்த அதிகாரங்களில் பல செய்திகள் மூலமாக தியானித்தோம். ஆனால் நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் கொடூரமான ஆட்சிக்குள் விடப்பட்ட விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், நாங்களும் மற்றவர்களுக்கு வெட்கப்படாமலும் இந்த உலகத்திற்கு பயப்படாமலும் இருந்து நேசர் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய உபதேசங்களை கைக்கொண்டு ஜீவித்திருந்தோமானால் நாங்களும் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியைப் போல் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்து கொள்ளப்பட்டிருப்போமே. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். அதாவது அந்த பரிசுத்தவான்கள் போல மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் போல சோதனை வேளைகளிலும் உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க தீர்மானித்திருந்தோமானால் நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உம்முடைய வசனங்களின் மூலமாக ஆலோசனைகள் கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை பலப்படுத்தி நடத்தியிருப்பீர். நாங்களும் உம்முடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் உமக்கு உகந்த பரிசுத்த ஜீவியம் செய்து உம்முடைய வருகையில் அவர்களைப் போல மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போமே. இப்பொழுதோ நாங்கள் அந்தி கிறிஸ்துவின் கொடூர கைக்குள் வந்துவிட்டோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்பதும் தேவனுடைய கிருபைதான். ஏனெனில் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவிய செய்த இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒருவேளை கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே மரணத்தை சந்தித்திருப்பார்களானால் அவர்கள் நித்தியத்தை இழந்து பாதாளத்தின் வல்லமைக்குள் அகப்பட்டு எரி நரகத்திற்கு பங்குள்ளவர்களாகி இருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு கிருபையாக மேலும் ஒரு தருணம், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு பயப்படாமல் தங்களுக்கு இந்த உலக நன்மைகள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று தீர்மானித்து அவனுடைய முத்திரையை தறியாமலும் அவனை வணங்காமலும் இருந்து இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள் என்றால் அவர்கள் நித்தியத்தில் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்களின் அடுத்த நிலையிலேயாவது இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்து இந்த உலகத்தின் நன்மைகளை அனுபவிக்க விரும்பினால் அவர்களுடைய வேதனைகள் இந்த உலகத்திலும் மரணத்திற்கு பிறகும் மிகவும் கொடியதாக இருக்கும். அவர்கள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். தேவன் நமக்கு மரணத்தையும் ஜீவனையும் நன்மையையும் தீமையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் எதை வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த அளவிற்கு தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருவரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் அதற்கான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்தால் அவருடைய இடது கை நமது தலையின் கீழும் அவர் வலது கை நம்மை அணைத்து தமது அன்பினால் நிரப்புவதை இன்றே அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இடது கையும்
வலது கையும் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை தூக்கினது மட்டுமல்ல, அவருடைய இடது கையும் வலது கையும் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட கைகள் என்பதை நினைவு கூறுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.